Welcome to Story Time. Tamil Story for Kids. இன்றைய கதை ஜென்னி மற்றும் கோல்டன் கீ அட்வென்ச்சர். ஒரு காலத்தில் வல்ஹல்லா வேல் என்ற தொலைதூர நிலத்தில் ஜென்னி என்ற சிறுமி இருந்தாள். ஜென்னி ஒரு கனிவான மற்றும் ஆர்வமுள்ள குழந்தையாக இருந்தாள். அவள் தனது கிராமத்தைச் சுற்றியுள்ள காட்டை ஆராய விரும்பினாள். அவள் அடிக்கடி தனக்கு பிடித்த பொம்மையுடன் காட்டுக்குள் அலைந்து பூக்களையும் பழங்களையும் பறிக்க தேடுவாள். ஒரு நாள் ஜென்னி காட்டில் சுற்றித் திரிந்த போது ஒரு அழகான மற்றும் மர்மமான பளபளப்பான பொருளை கண்டாள். அவள் அதை எடுத்தாள். அது ஒரு தங்க சாவி என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். ஜென்னி சாவியை பற்றி ஆர்வமாக இருந்தார். மேலும் காடு திறக்கும் கதவை கண்டுபிடிக்க அதை ஆராய முடிவு செய்தார். திடமான தங்கத்தால் ஆன ஒரு பெரிய கதவை அவள் காணும் வரை அவள் காட்டுக்குள் மேலும் மேலும் ஆழமாக நடந்தாள். திறவுகோல் பூட்டுக்குள் சரியாக பொருந்தியது. ஒரு திருப்பத்துடன் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே பேசும் விலங்குகள் மற்றும் மந்திரித்த காடுகளால் நிரம்பிய ஒரு மாயாஜாலமான அவலோன் கிங்டம் ஒன்றை ஜென்னி கண்டுபிடித்தார். அவள் ஒரு நல்ல தேவதை ராணி ஏலிஸை சந்தித்தாள். அவள் ராஜ்யம் ஆபத்தில் இருப்பதாக அவளிடம் சொன்னாள். ஒரு பொல்லாத மாலேஃபிகஸ் மந்திரம் சொல்லி பூக்கள் பூக்க முடியாதபடி விலங்குகள் தவித்தன. தேவதை ராணி ஜென்னியிடம் மந்திரத்தை உடைக்க உதவுமாறு கேட்டாள். ராணி எல்லிஸ் அவளிடம் உதவி கேட்டபோது ஜென்னி முதலில் தயங்கினாள். ஏனென்றால் மந்திரவாதியை எதிர்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை, அல்லது அதற்கு முன்பு அவள் தனியாக எந்த பயணமும் எடுக்கவில்லை. ஒரு நல்ல பெண்ணாக இருந்ததால் ஆதரவற்ற ராணியை அவளால் புறக்கணிக்க முடியவில்லை. அதனால் அவள் தன் துணிச்சலை எல்லாம் ஒருங்கிணைத்து அச்சமின்றி மந்திரவாதியின் அரண்மனையை கண்டுபிடிக்க புறப்பட்டாள். வழியில் அவள் காடுகளில் செல்ல உதவிய ரஸ்டி என்ற பேசும் நரியையும் அவளுக்கு அறிவுரை வழங்கிய புத்திசாலி பூனை விஸ்கியையும் ஆபத்திலிருந்து அவளை காத்த துணிச்சலான கரடி புருனோவையும் சந்தித்தாள். ஜென்னி மந்திரவாதியின் கோட்டைக்கு தனது பயணத்தை தொடங்கும் போது அவளால் கொஞ்சம் பயப்படுவதை தவிர்க்க முடியவில்லை. அவள் இதுவரை காட்டுக்குள் இவ்வளவு ஆழமாக சென்றதில்லை. அவள் என்ன வகையான தடைகளை எதிர்கொள்வாள் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் தேவதை ராஜ்யத்திற்காகவும் அதன் குடிமக்களுக்காகவும் அவள் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை அவள் அறிந்தாள். அவளுடைய பயணத்தின் முதல் பகுதி ஒப்பீட்டளவில் எளிதானது. ஆனால் அவள் காட்டில் ஆழமாக சென்றபோது நிலப்பரப்பு மேலும் துரோகமானது. அவள் பாறைகள் மீது ஏறி பாப்லிங் ப்ரூக்ஸை கடக்க மற்றும் அடர்த்தியான அண்டர்பிரஷ் வழியாக செல்ல வேண்டும். ஆனால் அவளது பேசும் நரி ரஸ்டி வழிகாட்டியின் உதவியுடன் அவளால் அதை செய்ய முடிந்தது. அவர்கள் மந்திரவாதியின் கோட்டையை நெருங்கியதும் காடு இருண்டது மற்றும் முன்னறிவித்தது. அவர்கள் கம்பீரமான கட்டமைப்பை நெருங்கும் போது ஜென்னி தனது இதயம் வேகமாகவும் துடிப்பதை உணர முடிந்தது. மந்திரவாதி ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் ஆபத்தான எதிரி என்பதை அவள் அறிந்தாள். மேலும் அவனை தோற்கடிக்க முடியாது என்று அவள் பயந்தாள். ஆனால் அவளுடைய வழிகாட்டி அவள் ஒரு காரணத்திற்காக இந்த தேடலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்பதையும் அவளுக்குள் ஒரு சிறப்பு சக்தி இருப்பதையும் நினைவூட்டியது. இரக்கம் மற்றும் இரக்கத்தின் சக்தி. அந்த நினைவூட்டலுடன் ஜென்னி தனது பயம் குறைய ஆரம்பித்ததை உணர்ந்தாள். மேலும் அவள் தைரியமாக இருக்க வேண்டும் மற்றும் மந்திரவாதியை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவள் அறிந்தாள். ஜென்னி தனது வழிகாட்டியுடன் மந்திரவாதியின் கோட்டையை அணுகினார்.
முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். இறுதியாக ஜென்னி மந்திரவாதியின் கோட்டையை அடைந்தார் மற்றும் மந்திரவாதியை தானே கண்டுபிடித்தார். மேலும் தீய மந்திரவாதியான மாலேஃபிகஸால் அவரை வரவேற்றார். நீளமான வெள்ளை தாடி மற்றும் கருமையான ஆடைகளுடன் உயரமான மற்றும் அச்சுறுத்தும் உருவமாக இருந்தார். ஜென்னியே அவள் நெருங்கிய போது அவன் ஏளனமாக பேசினான். அவருடைய மந்திரத்தை உடைக்க அவள் செய்த முயற்சிகளை பார்த்து அவன் சிரித்தான். சிறுமியே, என் மந்திரத்தை உன்னால் உடைக்க முடியும் என்று நினைக்கிறாயா? நீ ஒன்றும் முட்டாள் குழந்தை இல்லை, எனக்கு எதிராக எந்த சக்தியும் இல்லை என்று அவர் கேலி செய்தார். ஜென்னிக்கு அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் தன் இதயம் மூழ்கியதை உணர்ந்தாள். ஆனால் ஆந்தையின் புத்திசாலித்தனமான வார்த்தைகள் மற்றும் அவளை நம்பிய ஃபாக்ஸி மற்றும் தேவதை ராணியின் ஊக்கம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். கோபம் அல்லது பயத்துடன் பதிலளிப்பதற்கு பதிலாக ஜென்னி இரக்கத்துடனும் பேசினார். அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு தனிமையில் இருந்தான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஒருவேளை அவனை யாரோ ஏமாற்றி அவரை காயப்படுத்தி மந்திரம் சொல்ல வைத்து இருக்கலாம் என்று கூறினாள். அவளுடைய வார்த்தைகளால் மந்திரவாதி அதிர்ச்சியடைந்தான். எவ்வளவு அன்புடனும் புரிதலுடனும் இதற்கு முன் அவனிடம் பேசியதில்லை. ஜென்னி தொடர்ந்து பேசுகையில் அவனது இதயம் மெலிவதை உணர்ந்தான். அவர் தனது சொந்த வலியாலும் கோபத்தாலும் மிகவும் நுகரப்பட்டிருப்பதை உணர்ந்தார். அவர் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் தீங்கை பார்க்கவில்லை. அதனால் அவரது முகத்தில் கண்ணீருடன் மாலேஃபிகஸ் மந்திரத்தை உயர்த்தினார். பூக்கள் பூக்க ஆரம்பித்தன. விலங்குகள் மீண்டும் மகிழ்ச்சியடைந்தன. அவர் ஜென்னியிடம் தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்டார் மற்றும் அவளிடம் மன்னிப்பு கேட்டார். ஜென்னி அவரை மன்னித்து மாற்றுவதற்கும் சிறந்த மனிதராக இருப்பதற்கும் ஒருபோதும் தாமதமாகவில்லை என்பதை அவருக்கு நினைவூட்டினார். ஜென்னியின் கருணையும் இரக்கமும் மந்திரவாதியின் இதயத்தை உருக்கியது. மேலும் தேவதை ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது. ஜென்னி தேவதை ராஜ்யத்திற்கு திரும்பினார். அங்கு தேவதை ராணி அவளுக்கு நன்றி தெரிவித்து பருவம் எதுவாக இருந்தாலும் எப்போதும் பூக்கும் ஒரு சிறப்பு பூவை கொடுத்தாள். ஜென்னி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது கிராமத்திற்கு திரும்பினார். அங்கு அவர் தனது சாகசத்தை தனது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டார். அன்று முதல் தேவதை ராஜ்யத்தை காப்பாற்றிய தைரியமான மற்றும் கனிவான பெண் என்று ஜென்னி அறியப்பட்டார். அவள் அடிக்கடி காட்டிற்கு திரும்புவாள். விலங்குகள் அவளை பார்க்க வரும். காடுகளின் அழகும் மாயாஜாலமும் சூழப்பட்ட ஜென்னி மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். எனவே சிறியவர்களே, கருணையும் இரக்கமும் உங்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போது ஜென்னியை போல் எப்போதும் தைரியமாக இருக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Thanks for watching more stories. Subscribe my channel.